டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். வணக்கங்கம்மா, டிஎன்டிவில இருந்து பேசுறேங்கம்மா. வணக்கம் ஐயா. அரசயோகி கரூரார் தமிழன குருவி இடத்திலிருந்து சத்தியவாம் அம்மையார் பேசுறேன். சொல்லுங்க. ஆமா, இப்ப மருதமலை குடமுழுக்கு விழா நாளை காலை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்குது. இப்ப அதுல 72 மொத்த குண்டங்கள்ல 36 குண்டங்கள்ல தமிழ்ல வேள்வி நடத்தணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அதன்படி இப்ப 36 குண்டங்கள் தமிழுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குங்களாமா? இதுவரை இல்லைங்க ஐயா. 36 குண்டங்கள் தமிழுக்கு ஒதுக்கப்படவில்லை. தமிழ் வேதியர்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிய தமிழின பாடசாலையிலிருந்து பயிற்சி பெற்று குடமுழுக்கு விழா தமிழில் மட்டுமே நிகழ்த்துகின்ற எந்த ஒரு தமிழின குருவீட வேள்வியாளர்களையும் அழைத்து அவங்க வேள்வி நடத்துறதுக்கு அனுமதிக்கல. நாங்க 3 நாட்களுக்கு முன்பாகவே வேள்வி ஆரம்பிக்கும் முன்பாகவே இங்க இருக்கக்கூடிய துணை ஆணையர், செயல் அலுவலர் அவர்களை திருக்கோயில்ல சந்திச்சு நாங்க பேசணும். நாங்க வேள்வி நடத்துற தமிழர்கள் இருக்கிறோம், தமிழன குருவிடம் இருக்கு. மனுதாரர் சுரேஷ் பாபு அவர்களுடைய சார்பிலும் வேள்வி நடத்துறவங்க இருக்காங்க. எங்களெல்லாம் நீங்க அனுமதிங்கன்னு கேட்டோம். எங்க யாரையுமே இது வரைக்கும் அனுமதிக்கலைங்க. என்ன சொல்றாங்கம்மா அதுக்கு? அவங்க நம்ம சொன்னதுக்கு நாங்க 3 நாட்களுக்கு முன்னாடி கேட்டப்ப எங்களுடைய கோயில் அர்ச்சகர்கள் சிவாச்சாரியார்களை கொண்டே நாங்க நடத்துறோம் தமிழ்ல 36 வேள்வி குண்டத்துலன்னு சொன்னார் அவரு, துணை ஆணையர் செந்தில்குமார் அவரு. ஆனா நான் கேட்டேன், சிவாச்சாரியர்கள்னா யாருங்க, பிராமணர்களா தமிழர்களா அப்படி கேட்டேன். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லல. ஆனா இங்க நிகழக்கூடிய வேள்வி அனைத்தும் சேலம் மாவட்டத்துல இருக்கிற பல்வேறு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் கருவறையில் பூசை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமஸ்கிருத பாடசாலை ராஜாப்பட்ட பிச்சை குருக்கள் அவர்கள் வழி வாழக்கூடிய பிராமணர்கள் மட்டுமே வந்திருக்கிறாங்க. சமஸ்கிருத ஐயருங்க என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே சமஸ்கிருத பாடசாலை வேதியர்கள், சொல்ல போனா குறிப்பாக சமஸ்கிருத பாடசாலை வேதியர்கள் மட்டுமே நடத்துறாங்க. அவங்களும் யாகசாலையில தமிழ்ல ஓதவே கிடையாது. இப்ப இது கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றத்தை ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை இந்து சமய அறநிலையத்துறை செய்யுது. இதை எதிர்த்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளவிருக்கிறதா இருக்கீங்கம்மா நீங்க? இந்த இடத்துல அதை எதிர்த்து 2 நாளா தமிழ் வேள்வியாளர்களை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயில் அலுவலகம் முன்பு அருள்வேட்டல் பூசை சித்தர் மூங்கிலடியார் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் அவரோட தலைமையில நாங்க நடத்திட்டு இருக்கிறோங்க. இப்ப இது தொடர்பா நீதிமன்றத்திற்கு போறதுக்கு வழிவகை இருக்கு இல்லைங்கம்மா? உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தலன்னு சொல்லி போலாம் இல்லைங்களா? போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இதே வேள்வி தமிழ்ல நடந்ததா, எந்த தமிழ் வேள்வியாளர்கள் நடத்தினாங்க அப்படின்ற பெயர் பட்டியெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோம் கோயில் நிர்வாகத்துல. அது அவங்க கோயில் நிர்வாகம் எங்களுக்கு வழங்கணும். மனுதாரர் அந்த கோயில் நிர்வாகம் வழங்கக்கூடிய பெயர் பட்டியலை எடுத்துட்டு இந்த உயர் நீதிமன்றத்துல மனு கொடுத்த சுரேஷ் பாபு ஐயா அவங்க மற்றும் நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞரும் அதுல இருக்காங்க. அதுல அவங்க சமர்ப்பிக்கணும். நமக்கு அப்பதான் இதுல அவமதிச்சிருக்கிறாங்க அப்படின்றது உயர் நீதிமன்றம் நிரூபிக்கும். நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்கம்மா. வணக்கம்மா. நன்றி ஐயா. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.